இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. நாம் எல்லாரும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இல்லை, ஏன் அவங்களுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது, நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையை நாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துறது பிறர் கிடையாது, நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப தாழ்த்தி அசிங்கப்படுத்துகிறோம் பிறர் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது. இதில் நான் ஒரு விதிவிலக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இந்த நிறைய நாடுகளுக்கு போய் உலகத்தை சுற்றி பார்க்குறவங்கள பாருங்களேன், அவங்களுடைய திங்கிங் டிசைனே வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, பிற நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதாரம், அந்த நாட்டில் இருக்கிற டெக்னாலஜி, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய சிந்தனை, அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வருவாங்க. அதனால் உள்நாட்டுக்கு வந்துட்டு பிறகு, அவங்களோட சொந்த நாட்டுக்கு வந்துட்டு பிறகு சில விஷயங்களை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பிரச்சனைகள் என்றைக்குமே மாற போகிறதில்ல, ஆனால் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் மாறி போயிடும். அதுபோல தான் நிறைய மனிதர்களை சந்திக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை கையாளுற யுக்திகள் நமக்கு கிடைக்கும். சில நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு நாம் சில விஷயங்களை கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது, ஓ இப்படியும் பிரச்சனைகள் இருக்கா, அதுக்கு இப்படியும் சொல்யூஷன் இருக்கான்னு நம்ம கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயங்களை கற்றுக்குவோம். இப்படி பல பேரை சந்திக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு தெரிய வரும். தூரத்திலிருந்து ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது, ஏன் நீங்களும் சரி நானும் சரி, நம்மளுடைய கஷ்டங்களை வெளியே காட்டிக்காம, நமக்கு நடந்த அவமானங்களை வெளியே சொல்லிக்காம, பிறர் நம்மளை பெருமையாக பார்க்கணும், உயர்வாக பார்க்கணும், நம்மளை மதிக்கணும், நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் சொல்லிட்டோம்னா பிறர் நம்மளை மட்டம் தட்டிடுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் மறைச்சி தானே வாழ்கிறோம். அது மாதிரி தான் மற்றவர்களும். அதனால் பிறருக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரிவதில்லை. அவங்க நல்லா உடுத்துறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, பார்க்க நல்லா இருக்காங்க, சிரிக்கிறாங்க, நல்ல வாகனம் பயன்படுத்துகிறாங்க, ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, என் வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு பல பேர் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக்கிறாங்க, அவங்களே அவங்களுடைய வேதனைப்படுத்திக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனோம், நாம் அனைவருக்கும் கிடைத்த இந்த வாழ்க்கை ஒரு மேடையில் அனைவருக்கும் கிடைத்த கதாபாத்திரங்கள் மாதிரி. அவங்கவுங்க கதாபாத்திரங்கள் அவங்கவுங்க சரியாக செஞ்சாலே போதும், இந்த உலகம் அழகாக இருக்கும். இதை இங்கே சொல்லும் தகுதி எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அதே தான், நிறைய நபர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கு. அதற்கு காரணம் என்னுடைய பிரபலம்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு காரணம். நான் யாரை பார்த்தாலும் சிரித்து பேசிடுவேன். அந்த தன்மை என்னிடம் இருக்கிறதுனால சுலபமாக என்னால் நட்பு பாராட்ட முடியும். சில வேளைகளில் சில பேர் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, நாம் சிரித்தாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம், ஐயோ அவமானமாயிடுச்சா நம்ம சிரித்து அவங்க சிரிக்கலன்னு, அது இல்லை. அவங்களுக்குள்ள அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, புன்னகைக்கிறாங்க, என்னவா இருக்கும், நம்மக்கிட்ட எதோ எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு, திடீர்னு அவங்க ஏதோ காசோ பணமோ கேட்டுட்டு நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்ற அவங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு காரணத்தோடு வெளியே நிற்கும். அதனால் அவங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் நாம கிடையாது, அது அவங்களுடைய பிரச்சனை. இவ்வளவு நேரம் ஒரு அறிவுரை மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு லிங்கேஸ்வரன், என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அறிவுரை கிடையாது, இந்த எபிசோடோடைய அடித்தளம். நான் சந்தித்த ஒரு நபர், அவருடைய வீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அரண்மனை மாதிரி இருக்கும். இன்டர்னல் டிசைன்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் வீட்டில் எப்படியும் குறைஞ்ச ஒரு 7 மோட்டார் பைக்ஸ் இருக்கும். கடைக்கு போகிறதுக்கு ஒரு பைக் வச்சுருப்பார், கூட்டாளிங்களோட கொன்வாய் போகிறதுக்கு ஒரு பைக் வச்சுருப்பார்,
அவருடைய வீட்டில் இருந்து அவங்களுடைய அம்மா அப்பா தங்கியிருக்கிற வீடு கிட்ட தான். அந்த வீடும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு எலக்ட்ரானிக் பைக் வச்சுருப்பார். அதை வந்து அவருடைய கடைசி மகன் ஓட்ட முடியல, கஷ்டப்படுறான் பையன் அப்படி சொல்லிட்டு அதே பைக்கை கொஞ்சம் சின்னதாக வாங்கி வச்சுருந்தார். வீட்டில் 3 வாகனங்கள், ரெப்டோ, வெல்ஃபயர், இப்படி வசதியான ஒரு குடும்பம். நான் வந்து யாரையும் பார்த்து போராமைப்படக்கூடிய மனநிலையில் இறைவன் என்னை படைக்கல. அது வரைக்கும் இறைவனுக்கு நன்றி. ஆனால் அதன் நகைச்சுவையாக சொல்லுவேன், ஒரு கேலியாக சொல்லுவேன். நான் அவர்கிட்டே போய் சொல்லுவேன், பேசாமல் என்ன உங்களோட மகனை தத்தெடுத்துக்கங்க அப்படின்னு விடைப்பேன். அவருடைய மனைவி கிட்ட சொல்லுவேன், இதே நான் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தேன்னா உங்களுக்கு சக்காலத்தியாக நான் வந்திருப்பேன் அப்படின்னு அவங்களோட மனைவியும் அப்பப்போ சீண்டி பார்ப்பேன். இது எல்லாமே அந்த குடும்பத்தில் எல்லாமே கலகலப்பாக எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தில் சுபிட்சம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது அப்படி நான் நினைக்கும் பொழுது ஒரு நாள் இரவுனா நள்ளிரவு தாண்டி 1 மணி 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். வாசலில் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அமானுஷ்ய கதை வந்துடுச்சு. இந்த அமானுஷ்ய கதைகளில் நிறைய அனுபவங்களையும் பிறர் சொன்ன அனுபவங்களையும் அவரோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொன்னார், உங்கள் பேய் வேட்டை பார்த்துருக்கேன், பேய் டைரியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட கதை உங்கள்கிட்ட சொன்னதில்லை தானேன்னு அவர் ஆரம்பித்தார். சரி, நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் செவி சாய்க்க ஆரம்பித்தேன். அவருடைய மனைவி, அந்த மனைவிக்கு கூட பிறந்தவங்க 3 பேர், அவங்களோட சேர்த்து 4 பேர் பெண் குழந்தைகள். அதில் ஒருத்தர் மட்டும்தான் ஆண். அதில் அவங்களுடைய கடைசி தங்கச்சி, இந்த பெண் குழந்தைகளில் கடைசி, அவங்க ஒருத்தரை விரும்பி ஆசைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டில் சம்மதிக்காமல் சுயமாக முடிவெடுத்து ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செய்தவங்க கோலாலம்பூருக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. வீட்டை விட்டு தனியாக போய் திருமணம் செய்துக்கிட்டதுனால அவங்கள குடும்பத்தில் யாரும் சேர்த்துக்கல, பேசிக்கிறதில்ல. அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அவரையும் இவங்க வீட்டில் அந்த அளவுக்கு சேர்த்துக்கல. என் மகளை பிரித்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு. இப்படி இருந்து அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தையும் வளர ஆரம்பிச்சது. இப்படி காலங்கள் போக ஒரு நாள் வீட்டுக்கு செய்தி வருது, அந்த பெண் தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த செய்தி கேட்டோன்னா குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஐயோ, என் பொண்ணு நல்லா தானே இருந்தா, ஏன் தூக்கு மாட்டி செத்துட்டா, என்ன ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனையா, பண பிரச்சனையா என்று தேடும் பொழுது அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்ச காலமாக கருத்து வேறுபாடு, பெருமளவுக்கு சண்டை. எத்தனையோ நாட்கள் அந்த கணவர் வீட்டுக்கே வராமல் இருந்த நாட்கள் நிறைய. இவங்க தனியாக புலம்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்படியே இருந்து ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் இவங்க தூக்கு மாட்டிக்கிட்டதாக செய்தி வந்திருக்கு. தூக்கு மாட்டின செய்தி கேள்விப்பட்ட பிறகு இந்த குடும்பத்தில் இருந்தவங்களாம், என் மகளோட உடம்பு அதை எங்கள்கிட்டயே கொடுத்துரு, அவள் உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நிம்மதியாக இல்லை, தயவுசெய்து அவளுடைய இறுதி காரியமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த குடும்பத்தார் வந்து கேட்டு வந்திருக்காங்க. அதற்கு வந்து அந்த கணவர் வந்து ஒத்துக்கலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கணவர் அவங்க தூக்கு போடும் பொழுது ஒரு 7 நாட்கள் அவர் உள்ளூர்லேயே இல்லை.
ஆனால் அரசல் புரசலாக ஒரு 7 நாட்களாக அவங்க தூக்கில் தொங்கி 7 நாட்கள் ஆகி, அதுக்கப்புறம் அந்த உடல் அழுகும் பொழுது வந்த வீச்சத்தில் தான் பல பேர் ரிப்போர்ட் பண்ணி, போலீஸ்காரங்க அங்கே வந்து, ஃபொரென்சிக்காரங்களாம் அங்கே வந்து, இவங்க இறந்து 7 நாள் ஆகிடுச்சு, தூக்கு மாட்டியே 7 நாள் ஆகிடுச்சு, எங்கே இவருடைய கணவர்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்தது தான் அரசல் புரசலாக பேசப்பட்ட செய்தி. இப்போ இவர் கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டை வந்தோன்னே நான் மகளை கூட்டிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், இவகிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இவன் தூக்க மாட்டுவான்னு எனக்கு தெரியாது. அவள் ஃபோன் அடிப்பான் நான் எதிர்பார்த்தேன், அவள் ஃபோன் அடிக்கலை. சரி, மகளுக்காசம் ஃபோன் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன், மகளை பற்றி அவள் கேட்கல. அதனால் நானும் அப்படியே இருந்துட்டேன். அவள் என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் அடிக்கட்டும் அப்படின்னு நான் அப்படியே இருந்துட்டேன். மக கூட அம்மாவை பார்க்கணும்னு சொன்னப்போ நான் பரவாயில்ல உங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க அப்படி சொல்லி மகளை நான் சமாளிச்சிட்டேன்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்துருக்காரு. இது எல்லாம் வந்து அந்த குடும்பத்தினோட கோபத்தை கிளறி, அதான் என் மகளை தான் அனாதையை விட்டுட்டு போயிட்டில்ல சாவர வரைக்கும், அப்புறம் எதுக்கு நீ வந்து ஈமச்சடங்கு செய்யணும், பேசாம மகளை எங்கள்கிட்ட கொடுத்துரு, அதாவது மகளுடைய சடலத்தை எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் கடைசி காரியங்களை செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மறுத்திருந்திருக்கார். மறுத்துட்டு அப்புறம் கடைசியாக ஒத்து வந்திருக்கார். சரி, நான் வந்து உங்களோட மகளுடைய சடலத்தை கொடுத்துட்றேன், ஆனால் மகளுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. இதுதான் அவர் கொடுத்த ரூல்ஸ். அதாவது நீங்கள் கோலாலம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு போகிறீங்க, அங்கே போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது. 1. 2வது, நான் இறுதி சடங்கு செய்தேன்னா என் மனைவியை இந்து முறைப்படி, அதாவது கொல்லி வச்சு எரித்து சாம்பலாக்கி அதை ராமேஸ்வரத்தில் கரைக்கிறதா நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் புதைக்கக்கூடாது, இந்து முறைப்படி எரிச்சிடணும், இதுதான் என்னுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. தன்னுடைய மகள் செத்துட்டா, இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, சரி அப்படியே செய்கிறோம், நீ சைன் மட்டும் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அந்த மருமகன்கிட்ட கேட்டுருந்துருக்காங்க. அந்த மருமகனும் சரின்னு சொல்லி அந்த இறந்தவங்களுடைய உடம்பை சரண்டர் பண்ணியிருக்காரு. இவங்களும் அவருக்கு கொடுத்த வாக்கு மாதிரி போஸ்ட்மார்ட்டம்லாம் எதுவும் செய்யாமல், ரீபோஸ்ட்மார்ட்டம் எதுவும் செய்யாமல், அவர்கிட்ட கொடுத்த வாக்கு போல் இந்து முறைப்படி கொல்லி வச்சு எரிச்சிட்டாங்க. இத்தனை நாள் தங்களோட வாழாமல் இருந்த குழந்தை வீட்டை விட்டு போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் செத்தும் போயிட்டாலே தூக்க மாட்டே, அவருடைய இறுதி காரியமாக செய்ய முடிஞ்சதே அப்படின்ற அனுதாபங்களோடு இருக்கும் பொழுது அன்று இரவு இறந்தவரின் உருவத்தை வீட்டோடைய கண்ணாடி ஸ்லைட் இருக்கும்ல, அந்த கண்ணாடி கிளாஸில், அந்த கண்ணாடியில் அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. யார் நிற்கிறா அப்படின்னு உருவத்தை, அந்த நிழல், அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய உருவத்தை தேடும் பொழுது அங்கே யாருமே இல்லை. அங்கே இவங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு வந்திருக்கு. படத்துக்கிட்ட போயிட்டு அழுதுருக்காங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு போய் சொல் பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நீ செத்து ஆவியாக வீட்டுக்கு வந்து நிற்கிறியேம்மா அப்படின்னு இந்த இறந்தவருடைய படத்துக்கிட்ட போயிட்டு அழுது புலம்பி இருந்திருக்காங்க. காரணம், மறுநாள் காலையில் எரிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு சில காரியங்களை செய்யணும், அந்த சாம்பலெல்லாம் வந்து கரைக்கணும். இதை சொல்லி அவங்க புலம்பும் பொழுது அந்த உருவத்தை படம் எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போகும் பொழுது
அவங்களுடைய மகள் வந்து அங்கே மெத்தையில் படுத்துருந்துருக்காங்க. ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை சாப்பிட எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த இறந்தவருடைய அம்மா ரூமுக்கு போகும்பொழுது அந்த குழந்தையின் பக்கத்தில் அமர்ந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உருவத்தை இவங்க பார்த்துட்டாங்க. இதை பார்த்து பதறி போய் ஐயோ அம்மான்னு சொல்லி அவருடைய கணவரை போய் கூப்பிட்டுருந்துருக்காங்க. கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அறைக்குள் நுழைஞ்சோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. இப்படி ஆத்மா சாந்தி அடையாமல் தன்னுடைய மகள் வீட்டுக்குள்ளேயே சுத்துறா. ஒருவேளை ஏதாவது சொல்ல நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, அதாவது இறந்தவங்களை அழைச்சி பேச முடியுன்ற இடத்துக்கு போய் அங்கே பேசியிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அவங்களா தூக்கு மாட்டி சாகலை, அவங்களுக்கு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களே வாக்கு மூலமாக வந்து கொடுத்துருந்துருக்காங்க. வந்தவங்க வந்து கதறி அழுது, அம்மா நான் சாகலை, என்னை சாவடிச்சிட்டாங்க, என்னை கொடுமைப்படுத்தி தான் சாவடிச்சாங்க, என்னை தகாத வார்த்தையில் பேசி தான் சாகடிச்சாங்க, நானா சாகலம்மா, நானா தூக்கில் தொங்கலை, ஆசையாக பேசி சாப்பாடில் இது கலந்து கொடுத்துட்டாங்க, நான் இப்போ ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நானா தூக்கில் தொங்கலை, என்னை தூக்கில் தொங்க போட்டுட்டாங்க, கயிறு என் கழுத்தை நெரிக்குதுன்னு கூட என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் மயக்கமாக இருந்து தான் செத்து போனேன் அப்படின்னு அழுது புரண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு, ஒரு சில பேரை கைக்குள் போட்டுக்கிட்டு இந்த கணவர் வேறு விதமான நோக்கத்திற்காக இந்த மனைவியை துன்புறுத்தி அடித்து அவங்க சாப்பாடில் ஒரு மாதிரி மயக்கம் தர மாதிரியான விஷயங்களை கலந்து அவங்களா தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சண்டை போட்டுட்டு வெளியாகிற மாதிரி பிள்ளையை கூட்டிக்கிட்டு இவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. இவங்களுக்கு இந்த சம்பவத்தை செய்யும் பொழுது அவருடைய குழந்தை பள்ளியில் இருந்திருக்காங்க. பிள்ளையோட துணிலாம் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு தற்கொலை மாதிரியான செட்டப் மாதிரி செஞ்சுட்டு பிள்ளையோட துணிலாம் எடுத்துக்கிட்டு பள்ளியில் போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சோன்னே குழந்தையை ஏற்றிக்கிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு அவர் போயிருக்கார். அம்மா வரலையான்னு கேட்டதுக்கு அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார். யாரும் தன்னை சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக இவர் தேடுற மாதிரி ஃபோன் மெசேஜ்லாம் அனுப்பியிருந்திருக்காரு. இன்னும் கோவம் போலையா அந்த மாதிரிலாம் அவர் மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காரு. என்ன நீ மிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மெசேஜ் கால்லாம் பண்ணியிருந்திருக்காரு. தூக்கிலிடப்பட்டவங்க உயிர் போய் உயிர் பிரிந்து அதற்கப்புறம் அந்த உடல் வாடை வீச்சம் அடிக்க ஆரம்பித்தோன்னே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஏதோ வீச்சம் அடிக்குதுன்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்து கணவருக்கும் செய்தி சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்ட அன்றைக்கி அவங்க தூக்கில் தொங்கிட்டாங்கன்னு இவர் ஒரு மாதிரி நாடகம் ஆடியிருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச சில பேரை கையில் போட்டுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு அரசியல் புரசலாக தான் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சாலிடாக வேலிட்டான விஷயம்னு தெரில. பட் எனக்கு வந்த கதையை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்படி தாம்மா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த ஆத்மா கதை அழுதுருக்கு. அப்போ இந்த குடும்பத்துக்காரும் யோசிச்சிருக்காங்க, எங்கடா நாம் சஸ்பெக்ட் பண்ணி இந்த போஸ்ட்மார்ட்டமை திரும்பவும் இன்னொரு தடவை மறுபரிசீலனை செய்து இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் செய்திருந்தால் பல விஷயங்கள் உண்மை வெளியே வந்திருக்குமோ? ஒருவேளை அதை செய்யவே கூடாது, செஞ்சுக்கிட்டால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்றதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்ற விதிமுறையை அவர் வச்சாரோ? ஆனால்
என்னுடைய மனைவி உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை வந்து நாசப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. ஆல்ரெடி 7 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, அவள் நிம்மதியாக போகட்டும் அப்படின்ற மாதிரி வேஷம் கட்டி பேசி நம்மளை ஏமாற்றிட்டானோ அப்படின்னு இவங்க யோசிச்சுருந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதேமாரி இன்னொரு கேஸ் இடையில பார்த்தேன். அது அமானுஷ்யம் இல்லை, பட் இது ஒரு சட்டப்பூர்வமான கேஸ். பலரும் அறிஞ்ச ஒரு பூலி கேஸ். பகடிவதையில் ஒரு பையன் செத்து போயிட்டான். அந்த பையன் செத்து போயிட்டான்றது நாடு தழுவிய நிலையில் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த பையனுக்கு நடந்தது ஒரு அசம்பாவிதம். ஆனால் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இது வந்து ஒரு கேங் ஃபைட், அந்த கேங் ஃபைட்டில் அந்த பையன் அப்படி ஆயிட்டான், இதுக்கு வந்து பூலின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கேஸை திருப்ப பார்த்துருந்தார். அப்போ இது வந்து உண்மையாகவே பூலி கேஸ் என்னென்ன நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் எடுக்கும் பொழுது, அந்த ரிப்போர்ட் போய் எடுக்கும் பொழுது, அந்த ரிப்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்பட முடியல அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பையனுடைய உடலை திரும்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, அந்த குடும்பத்தினர் அந்த பையனுடைய உடலை எரிச்சிட்டாங்க. இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னவே அந்த பையனுடைய உடலை எரிச்சிட்டாங்க. இதுவே, இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேங்க, இதுவே ஒருத்தருக்கு ஒரு அகால மரணம், அவருடைய மரணத்திற்கு என்ன காரணம்னு தெரியல, அடித்து கொல்லப்பட்டாரா, மருந்து கொடுத்து கொண்டாங்களா, இப்படி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அவருடைய மரணத்தில் அன்ஷுவராக இருந்துச்சுன்னா அவருடைய இறுதி சடங்கை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அப்படியே நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எப்பீல் பண்ணோன்னே கோர்ட் ஆர்டரோட அந்த உடலை, அதாவது அவர் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் திரும்ப தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் எரிச்சிட்டிங்கன்னா எதற்குமே பயன்படாது. ஸோ அடுத்த தடவை உங்களை சார்ந்தவங்க யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து இறந்துட்டாங்கன்னா உடனே எரிச்சிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மறுபரிசீலனை, அதாவது ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யலாம். அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்க. இப்போ இவங்களுடைய இந்த அமானுஷ கதையில் திரும்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லை. காரணம், எரிச்சிட்டாங்க. இப்படி எரிச்சதுனால இந்த சம்பவம் தான் நடந்தது அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லும் பொழுது அதை நிரூபணம், சட்டப்பூர்வமாக நிரூபணம் செய்வதற்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லைங்க. எங்கள் குடும்பத்தில் இதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை வந்து அந்த நண்பர் முடித்தார். திடீர்னு அவரோட ஃபோன் எடுத்தார். இருங்க, அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்கா நான் பார்க்குறேன்னு சொல்லி தேடி தேடி கிடைக்கல. மாடியில் படுத்து தூக்கிட்டு இருந்த அவர் மனைவிக்கு வாசலிலிருந்தே கால் பண்ணி, உன் ஃபோனில் அந்த ஃபோட்டோலாம் இருக்கா, உன் தங்கச்சியோட ஃபோட்டோலாம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட் அவங்கள வாட்ஸ்அப் பண்ணி அதை தட்டி காமிச்சார். நான் அந்த ஃபோட்டோவில் இருந்த உருவத்தை கண்கூடாக பார்த்தேன். ஒரு பெண் முடியை விரிச்சு போட்டு ஒரு குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த உருவம், அந்த உருவத்தின் நிழல் ஒரு மாதிரி புகைமூட்டம் மாதிரியான லேயர். ஒப்பேசிட்டி எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு தெரியும், ஒப்பேசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பேசிட்டி ஏறத்தால் ஒரு 40% 30% இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியில் ஒரு உருவம் இருப்பதை அந்த ஃபோட்டோவில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் இந்த ஸ்லைடிங் டோர், கிளாஸ் ஸ்லைடிங் டோரில் ஒரு பெண் நின்று ஒரு செவத்துக்கிட்ட சாய்ந்து நின்று பார்க்குற மாதிரியான ஒரு உருவமும் தெரிஞ்சது. அது எல்லாமே இவங்க படம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நல்ல வசதியாக வாழ்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது, வீட்டில் நிறைய சொத்து பத்து இருக்குது, சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு
நம்ம மற்றவங்களை எடை போட்டுறோம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும், அப்படி குறையே இல்லைன்னா நம்ம ஆண்டவனையே மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவார். நான் அதே மாதிரி இன்னொரு ப்ரோவர்ப் சொல்லுவேன் எல்லார்கிட்டையும். மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு பாதிப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு குறையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சந்தித்த இந்த நபர் அமானுஷ்யமான ஒரு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றும் அந்த குடும்பத்தில், அவங்க வீட்டில் அந்த இறந்தவருடைய உருவத்தை பார்க்குறாங்களா இல்லையான்றது தெரியல. அந்த இரவு இந்த சம்பவத்தை கேட்டது மட்டும் இல்லாமல், அவர் சம்பவத்தில் சொன்ன அந்த படம் பிடிச்சிருந்தாங்களே உருவத்தை பார்க்கும் பொழுது, அந்த படங்களையும் காட்டும் பொழுது நானே வாய் திறந்து சொல்லிட்டேன், தயவுசெய்து அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப போன் சில்லிங்கான ஒரு அனுபவம் இந்த எபிசோட். பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.